இதோ இந்த பொருள் இது ரொம்ப ஃபேமஸ் எனக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பீரியடு எங்களுக்கு எப்போவுமே தமிழ் சார் அவர் ரொம்ப தூங்க வைப்பார். அதனால் இதை வாயில் வச்சுட்டு அதக்கிப்பேன். 3வது பீரியடு மேக்ஸ் பீரியடு வரும், 2வது பீரியடு இங்கிலீஷ் வரும், 3வது பீரியடு மேக்ஸ் வரும்போது அவங்க எது கொஷின் கேட்கும்போது நான் மாட்டிப்பேன். ஏன்னா அது வாயில் கரையாமல் அப்படியே இருக்கும். 3 மணி நேரம் வரையும் இருக்கும். 3வது பீரியடு மேக்ஸ் பீரியடில் மேம் வந்து கொஷின் கேட்கும்போது நான் வாயை திறக்கும் போதே கீழே கொட்டிடும். அதுக்கப்புறம் ஏதோ சாக்லேட் வச்சுங்கிறேன்னு வெளியே திரும்ப நிற்க வைப்பாங்க, இல்லை முறை போட வைப்பாங்க. இந்த விஷயம் நிறைய இருக்குது. இல்லை இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சா கூட இனிமே ஒரு ஜென்ரேஷன் எங்கே வாங்க முடியும்? இல்லை நாங்கள் இருக்கிற வரையும் பண்ணுவோம். அடுத்த ஜென்ரேஷன்லாம் இது மியூசியத்துக்கு போயிடும். இல்லைனா ஒரு பெரிய மாலில் போயிட்டு எங்கேயாவது ஒரு ஷோ கேஸ் மாரி இந்த பழைய புக்கு பழைய காரு சேல் பண்ணுற மாரி இந்த பொருளை வந்து மியூசியத்தில் வச்சு தான் சேல் பண்ணுறோம். நாங்கள் இருக்கிற வரையும் பண்ணுறாங்க. இது இப்போ அதாவது அப்பா காலத்தில் இருந்தாங்க, இப்போ பசங்க காலத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாமே படித்து